இணைந்திருக்கும் நேயர்களே வணக்கம். தோழி நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். இன்றைய தலைப்பு பகுதியில் என்ன விடயம் என்றால், குறிப்பாக போலீசாரினால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை செய்தி ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அண்மை நாட்களிலே இந்த இணைய வழி மோசடிகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் பல்வேறுபட்ட துறைகளிலே பல்வேறு விதமாக பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்களை பாவித்து இந்த கொள்ளை நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் அதிலும் குறிப்பாக இந்த கொள்ளையின் மோசடிகள் நிகழ்நிலை கொள்ளைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசாரும் பல்வேறு தரப்பட்ட தரவுகளை மக்களுக்கு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இப்போது இந்த போக்குவரத்து விதிமுறைகளை மீறுபவர்களிடமிருந்து தண்டப்படம் அறவிடுவது என்பது தொடர்பாக போலியான குறுஞ்செய்திகள் வாட்ஸ்அப் மூலம் பரவவிடப்பட்டு பொதுமக்களிடமிருந்து சட்டத்துக்கு விரோதமான முறையிலே இந்த தண்டப்பணம் அறவிடப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படும். அது போலீசாரினால் மேற்கொள்ளப்படாமல் அண்மை நாட்களிலே இந்த போக்குவரத்து பணங்களை உடனடியாக ஆன்லைன் மூலம் நாங்கள் கட்ட முடியும் அல்லது செலுத்த முடியும் போன்ற புதிய நடைமுறைகள் இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படி இருக்கும்போது அவற்றை இந்த மோசடி கும்பல்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சிசிடிவி கேமரா, அந்த சிசிடிவி தொழில்நுட்ப கருவிகள் ஊடாக உங்களை அவதானித்து நீங்கள் ஈடுபடக்கூடிய இந்த போக்குவரத்து விதிமுறைகள் ஊடாக உங்களுக்கு தண்டப்பணம் அறவிடப்படுகிறது. நீங்கள் குற்றம் செய்தவராக கருதப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான ஆதாரம் சிசிடிவி கேமராக்கள் மூலம் உங்களிடம் இருக்கிறது. எனவே நீங்கள் தண்டப்பணம் செலுத்த வேண்டும் என்றும் போலீசார் அந்த தண்டப்பணம் அறவிடுவது போலவே போலி வாட்ஸ்அப் இலக்கங்களில் இருந்து போலி குறுஞ்செய்திகள் தயாரிக்கப்பட்டு குறித்த நபர்களுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் அந்த லிங்கை அனுப்பும்போது நாங்கள் கிளிக் செய்தவுடன் அது ஒரு இணையதளத்துக்கு எங்களை அழைத்து செல்கிறது. அந்த இணையதளம் குறிப்பாக இந்த போலீசார் ஆன்லைன் மூலம் நாங்கள் தண்டப்பணம் கட்டுவதற்கு உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இணையதளம் போலவே அதே போல காட்சி அளிக்கிறது. அல்லது அரசு துறைகளுக்கான இணையதளம் போலவே காட்சி அளிக்கும். உடனே மக்களும் அந்த விடயத்தை நம்பி உண்மையிலேயே தங்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது போலீசார் தங்களை சிசிடிவி கேமரா ஊடாக கண்டறிந்து இதற்கான தண்டப்பணம் விதித்திருக்கிறார்கள் என நம்பி அந்த இணையதளத்துக்குள்ளே சென்று அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் விடையாக தங்களுடைய இரகசிய குறியீடுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வங்கி கணக்கு இலக்கம், அதே போல ஆளடையாள அட்டை இலக்கம், தொலைபேசி இலக்கம், ரகசிய இலக்கம் போன்றவற்றை வழங்கும் போது அங்கு பாரிய நிதி மோசடி வங்கி கணக்குகளிலிருந்து பாரிய நிதி மோசடி இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இப்படியான சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் தண்டப்பணம் என்ற பெயரிலே மக்களிடமிருந்து சட்டத்துக்கு விரோதமான முறையிலே அந்த மோசடி கும்பல்கள் போலீசாருடைய பெயரை பயன்படுத்தி இரகசிய இலக்கங்களூடாக இந்த பணத்தை கொள்ளையடித்துக் கொள்கிறார்கள். அதே போல எங்களிடமிருந்து பெறப்படும் இரகசிய தகவல்கள் மூலமும் எங்களிடம் இருக்க வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய ஏனைய பெரும் தொகையான பணத்தை கொள்ளையடிப்பதற்கும் இந்த கொள்ளை கும்பல் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியான குறும் செய்திகள் அல்லது இந்த லிங்க் அல்லது வாட்ஸ்அப் ஊடாக இப்படியான போலி செய்திகள் வந்தால் அவற்றை நம்பி உடனடியாக அவற்றை கிளிக் செய்து உள்ளே செல்ல வேண்டாம் எனவும், இப்படியான சந்தேகத்துக்கிடமான குறும் செய்திகள் வரும் இடத்தில் அவற்றை உடனடியாக போலீஸ் நிலையத்தில் சென்று விரிவான முறைப்பாடு அளித்து விளக்கத்தை கேட்டுக்கொள்ளுமாறும் போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். எனவே இலங்கையிலே இந்த ஆன்லைன் மோசடிகள் என்பது அண்மைய நாட்களில் பாரிய அளவில் அதிகரித்திருக்கிறது. இது இலங்கையிலே மாத்திரமல்ல, இலங்கையிற்கு வெளிநாடுகளிலிருந்து பலர் இங்கே தங்கியிருந்து இதை ஒரு வியாபாரமாக தங்களுடைய தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பாரிய கோடிக்கணக்கிலே நடைபெறும் மோசடியாக இலங்கையிலே மாறியிருக்கு. அதற்கு உதாரணமாக அண்மை நாட்களிலே இலங்கையிலே மேற்கொள்ளப்படும் கைதுகள், இந்த வெளிநாடுகளிலிருந்து இங்கே தங்கியிருந்து ஒன்றாக கணனி கும்பல்களாக இருந்து கொழும்புகள் போன்ற நகர்ப்புறங்களிலே ஒரு வீடுகளிலே தங்கியிருந்து அங்கு மேற்கொள்ளப்படும் இப்படியான மோசடி நடவடிக்கைகள் தொடர்பாக பல வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அதிலும் குறிப்பாக சீன நாட்டை சேர்ந்தவர்கள், இந்திய நாட்டு பிரஜைகள் என்று பலரும் இந்த மோசடி செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அண்மை நாட்டிலும் சீன நாட்டு பிரஜைகள் பலர் இந்த மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக இலங்கையில் தங்கியிருந்த போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே இலங்கையில் இது மோசடி என்பதை தாண்டி இது ஒரு வியாபாரமாக குற்றச்செயல் சார்ந்த ஒரு தொழிலாக வர்த்தகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் இந்த விடயத்திலே கவனமாக இருந்து கொள்ளணும். எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் நாங்கள் போலீசாரிடம் சென்று முறையிடுவோம். ஆனால் போலீசாருடைய செயற்பாடுகளிலே இப்போது இந்த மோசடிகளை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த மோசடி கும்பல்காரர்கள். எனவே போலீசார் இது பொதுமக்களுக்கான உதவியாக, பொதுமக்களிடம் கேட்கும் உதவியாகவும், அதே போல பொதுமக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்றும் இந்த செய்திகள் வெளியிடப்பட்டது. அண்மைய நாட்களில் இந்த போலீசாரின் பெயரை பாவித்து தொலைபேசி அழைப்புகள் அடுத்து உங்களுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த பணத்தை செலுத்துகிறது என்றும் போலீஸ் நிலையம் அல்லது போலீசாருடைய பெயர்களை பாவித்து இந்த கொள்ளையில் ஈடுபட்டுத்தால் இப்போதும் போக்குவரத்து விதிமுறைகள் மீறல் என்று தொடர்பாக ஆன்லைன் மோசடியில் ஈடுபடுகிறார்கள் என்று பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சாதாரண பத்திரிகைகள், சமூக வலைத்தளங்களில் செய்திகளை தாண்டி எங்களுடைய ஊர்களிலும் கிராமங்களிலும் இப்படி எங்களுக்கான தொலைபேசி அழைப்புகள் வருகிறது, தவறான தொலைபேசி அழைப்புகள் வருகிறது, பணம் தர சொல்லி தொலைபேசி அழைப்புகள் வருகிறது என்றும் பல்வேறு பேர் பல்வேறு விடயங்களை கதைக்கிறார்கள். போலீஸ் நிலையங்களில் சென்று முறைப்பாடு அளிக்கும் போது இந்த விடயம் சர்வசாதாரணமாக எல்லா இடங்களிலுமே பரவ ஆரம்பித்திருக்கிறது. எனவே இந்த விடயங்களில் முடிந்த அளவு பகிர்ந்து கொள்ளுங்கள், அடுத்தவர்களுக்கு கூறிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணம், அவர்கள் சேமித்து வைக்கக்கூடிய பணம் இப்படியான மோசடிக்காரர்களால் இல்லாமல் போகும்போது அது மனதுக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும். எனவே எங்களை போலதான் எல்லோருமே சிறுக சேகரிக்கிறார்கள், கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். எனவே நாங்கள் அவதானத்துடன் இருப்பது போல எங்களுடைய அருகில் இருக்கக்கூடியவர்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்களுக்கும் இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த வீட்டிலே தனித்திருக்கக்கூடியவர்கள், பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டு இருக்கும்போதும் இந்த வங்கி கணக்கு ஊடாக வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகள் அனுப்பக்கூடிய பணங்களை தங்களுடைய வங்கி கணக்கிலக்கங்களிலே
சேகரித்து வைத்திருக்கக்கூடியவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் பற்றி தெரியாதவர்கள், இளம்பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்கு இந்த விடயங்களை சொல்லிக் கொடுங்கள். இப்படியான தவறான அழைப்புகள் வந்தால் தயவு செய்து அவர்களுடைய அழைப்புகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள், அல்லது அவர்கள் கேட்கும் விடயத்தை கொடுக்காதீர்கள், அல்லது அப்படி ஏதாவது உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களிடமோ அல்லது அயலவர்களிடமோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஏனையவர்களிடமோ அல்லது போலீசாரிடமோ இந்த விடயங்களை கூறி விளக்கங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் கூறப்படுகிறது. எனவே இந்த விடயங்களிலே இலகுவாக அவர்கள் ஏமாற்றக்கூடியவர்களாக இந்த தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்த தெரியாதவர்கள், இந்த ஆன்லைன் வங்கி சேவைகளை செயற்படுத்த முடியாதவர்கள், அல்லது இந்த விடயங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள், வயோதிபர்கள், வெளிநாட்டிலே பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இந்த வங்கி கணக்குகள் ஊடாக பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த வயோதிபர்கள் தொடர்பான அல்லது முதியவர்கள் அல்லது அந்த தாய் தந்தையர் தொடர்பான விடயங்களில் தான் இப்படியான மோசடிகள் அதிகமாக இடம்பெறும். இன்னொரு பக்கம் படித்தவர்களும் சில இடங்களிலும் ஏமாந்து போகிறார்கள். அந்த அளவுக்கு நம்ப தகுந்த மாதிரி அவர்கள் இப்படியான இந்த மோசடிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இதில் நாங்களும் விழிப்புணர்வாக இருந்து கொள்வதோடும் அடுத்த கட்டமாக எங்களை சூழ இருப்பவர்களையும் இந்த விடயங்களில் விழிப்புணர்வு ஆக்க வேண்டும். அதற்கு இப்படியான விடயங்களை முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதைத்தான் நாங்களும் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக இன்றைக்கு இந்த வளர்ந்து வரக்கூடிய எண்ம தொழில்நுட்ப யுகத்திலே இன்றைக்கு இந்த இணைய வசதிகள் எங்களினுடைய வேலைகளையாக இருக்கட்டும் அல்லது நாளாந்த நடவடிக்கைகளை ஒரு பக்கம் இலகுவாக மாற்றியிருக்கின்ற அதே நேரத்திலே இந்த இணையம் சம்பந்தப்பட்டு இடம்பெறக்கூடிய மோசடிகள் எங்களினுடைய வாழ்க்கையினுடைய அன்றாட நடவடிக்கைகளை முடக்குவதாகவும் அதே நேரத்தில் இந்த பொருளாதார ரீதியாக பெரிய மோசடிகளை நிகழ்த்துவதாகவும் மாறி இருக்கக்கூடிய தன்மையினை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தற்பொழுது போலீசார் ஒரு எச்சரிக்கையினை பொதுமக்களுக்கு விடுத்திருக்கிறார்கள். அதாவது தங்களினுடைய உத்தியோகபூர்வ தளமாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பே என்று சொல்லக்கூடிய விடயம், அதாவது GOVPAY என்று சொல்லி இருக்கக்கூடிய தங்களினுடைய உத்தியோகபூர்வ தளத்தினை போலவே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய போலி தளத்தின் ஊடாக உங்களினுடைய போக்குவரத்து விதிமுறைகள் சார்ந்து நீங்கள் இவ்வாறான தவறுகளை செய்திருக்கிறீர்கள், நாங்கள் அதனை கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்டுபிடித்திருக்கிறோம், எனவே நீங்கள் அபராத பணத்தினை உடனடியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த கவர்மெண்ட் பே என்று சொல்லக்கூடிய செயலிகளை ஒத்ததாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய போலி தளங்களினூடாக பணத்தினை செலுத்த வேண்டும் என தாங்கள் கதைப்பது போல, அதாவது போலீசார் கதைப்பது போலவே பொதுமக்களினுடன் கதைத்து அவர்களினுடைய பயத்தினை சாதகமாக மாற்றி அவர்களிடமிருந்து தங்களுக்கு தேவையான அந்த அபராத பணத்தினை பெற்றுக்கொள்வதோடு நீங்கள் அந்த அபராத பணத்தினை GOVPAY என்று சொல்லக்கூடிய அந்த கவர்மெண்ட் பேயினுடைய போலி தளத்தினூடாக செயற்படுத்தும் பொழுது அல்லது அதனை வழங்கும் பொழுது உங்களினுடைய கடன் அட்டைகள் உங்களினுடைய தனிப்பட்ட தகவல்களை நீங்கள் அங்கே வழங்கும் பொழுது உங்களினுடைய வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தினை அவர்கள் மோசடி செய்யக்கூடிய தன்மையினை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு வழக்குகள் பதிவாகி இருக்கிறது. எனவே பொதுமக்களை சற்று அவதானமாக இருந்து கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் தொடர்ச்சியாக இந்த இணைய மோசடிகள் தொடர்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளிலே பேசிக்கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே திருட்டு என்பது இந்த இணைய மோசடி திருட்டாக பல்வேறு வடிவங்களிலே மாறக்கூடியதாக இருந்தது. முன்னர் திருமண அழைப்பிதழ்களை ஒரு விரும்பிய கான்டாக்ட்ல இருந்த, அதாவது உங்களினுடைய தொலைபேசியில இருக்கக்கூடிய நண்பரோ அல்லது உறவினர்களினுடைய கான்டாக்ட்களை டேக் செய்து அவர்களினூடாக அனுப்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்கள் அந்த அழைப்பிதழ்களை கிளிக் செய்யும் பொழுது அதிலிருந்து ஒரு தொகை பணத்தினை பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். தற்பொழுது இப்பொழுது மக்கள் பயப்படக்கூடியதாக அவர்களினுடைய போக்குவரத்து சார்ந்து விதிமுறைகளை மீறி இருக்கிறீர்கள், அதற்காக நீங்கள் சட்டத்துக்கு அபராத பணத்தினை வழங்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் கூறிக்கொண்டு பல்வேறு விதமான வடிவங்களிலே இன்றைக்கு இந்த இணைய மோசடி திருட்டு என்பது இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேய சொந்தங்கள், நீங்கள் கட்டாயமாக இன்றைக்கு இந்த வளர்ந்திருக்கக்கூடிய இணைய யுகத்திலே நாங்களும் இணைய பாதுகாப்பினை கட்டாயமாக உறுதி செய்யக்கூடியவர்களாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய கடப்பாட்டிலே இருக்கிறோம். கட்டாயமாக நீங்கள் உருவாக்கக்கூடிய கடவு சொற்கள் மீது சற்று அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 என்று சொல்லி ஒரு தொடர்ச்சியான இலக்கங்களையோ அல்லது உங்களினுடைய தொலைபேசி இலக்கமோ அல்லது வேறு ஒருவரினால் ஊகித்து கொள்ளக்கூடிய பாஸ்வேர்டினை போடுவதை தவிர்த்து கொண்டு முடிந்தவரை 10 தொடக்கம் 12 இலக்கங்களுக்கு இருக்கக்கூடியவாறு சிக்கலான கடவுச்சொற்களை உருவாக்கக்கூடியவர்களாக மாறிக்கொள்ளுங்கள். அடுத்தது இந்த 2FA என்று சொல்லக்கூடிய 2 ஃபேக்டர் ஒத்தென்டிஃபிகேஷன் என்று சொல்வார்கள். அதாவது உங்களினுடைய கடவுச்சொற்களை இருமுறை அங்கே உறுதி செய்து கொள்வதற்கான அப்ளிகேஷனை உங்களினுடைய போனிலே
செட்டிங்ஸிலே உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், யாரோ ஒருவர் உங்களினுடைய ஆப்பினை ஹேக் செய்து விட்டார்களாக இருந்தால் அவர்களுக்கு உங்களினுடைய போனுக்கு வரக்கூடிய ஒத்தன்டிஃபிகேஷன் கோட் அல்லது ஓடிபி இலக்கம் தேவைப்படும். எனவே இந்த 2FA என்று சொல்லக்கூடிய விடயத்தினை உங்களினுடைய போனிலே அதாவது நீங்கள் பேங்கிங் வந்து செய்யக்கூடிய உங்களினுடைய இணைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய தளங்களிலே பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முடிந்தவரை இந்த அதிர்ச்சியூட்டும் உண்மைகளாக அல்லது அதிர்ச்சியூட்டும் தகவல்களாக வரக்கூடிய விடயங்களை நம்பாதீர்கள். உங்களுக்கு லொத்தர் பணம் விழுந்திருக்கிறது, உங்களுக்கு அவசரமாக இந்த பணத்தினை நீங்கள் தண்ட பணமாக செலுத்த வேண்டும், அல்லது ஒரு திருமண அழைப்புதல் வந்திருக்கிறது, இவ்வாறு செல்லக்கூடிய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வருகிறது என்று சொன்னால் அதனை ஒரு முறைக்கு இருமுறை ஊகித்து அதை சரிபார்த்து அந்த லிங்குகளை கிளிக் செய்யக்கூடியவர்களாக மாறக்கூடியவர்களாக இருங்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தினர் வீட்டிலே இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளுக்கு அல்லது உங்களினுடைய தாய் தந்தையருக்கு இந்த இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி கட்டாயமாக கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கட்டாயமாக அந்த விடயங்களை சொல்லிக் கொடுங்கள். எந்தெந்த மாதிரியான விடயங்களை நாங்கள் ஒரு தொலைபேசியிலே ஒரு இணையத்தினை பாவிக்கிறோம் என்று சொன்னால் அதனை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக கட்டாயமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து இந்த பொது தரவு தளங்களிலே நீங்கள் சைன் இன் செய்கிறீர்களாக இருந்தால் அதனை சைன் அவுட் செய்வதற்கு உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்து இந்த பொது வைஃபை பயன்பாட்டினை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அது தொடர்பாக சற்று அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். அடுத்து எங்களினுடைய கூகுள் பிளே ஸ்டோர் மற்றது ஆப்பிள் பிளே ஸ்டோர்லேருந்து உங்களுக்கு பாதுகாப்பான செயலிகளை உங்களினுடைய தொலைபேசிகளுக்கு பதிவிறக்கம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனைய இந்த சட்டவிரோதமான செயலிகளிலிருந்து உங்களுக்கு தேவையான தொலைபேசி செயலிகளை பதிவிறக்கம் செய்யாதீர்கள். மீள நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இணைய மோசடிகள் அதிகரிக்கக்கூடிய தன்மையினை இலங்கையிலும் சரி உலகத்திலும் சரி அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பிரஜைகள் அல்லது இலங்கையிலே இருக்கக்கூடிய இணைய திருடர்கள் எல்லாம் இணைந்து எந்த விதமாக பொதுமக்களை அச்சப்படுத்தி அவர்களினுடைய பணத்தினை பறிமுதல் செய்யலாம் என சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே சற்று அவதானமாகவும் விழிப்புணர்வுடனும் இருந்து கொள்ளுங்கள். மாறி வருகின்ற இணைய யுகத்திற்கேற்ப நாங்கள் எங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அதை பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவோம் என்பதை மீளவும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் திவ்யா விஜயபாஸ்கரன் மற்றும் நான் என்றும் உங்கள் அன்பின் கரி. நன்றி நேயர்களே. Thank you.